அனைவருக்கும் வணக்கம். உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை கடவுளிடம் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எப்போ எதை தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருட்கள் வந்து தானமாக கொடுக்கக்கூடாது. அதில் நிறைய விதம் இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது. மெயினாக வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கறது காட்டிலும் இப்போ பேச போகிறது வாங்கக்கூடாது. தானமாக கொடுத்தாங்கனாலும் இந்த பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிறருக்கு வந்து உதவி செய்வாங்க. அந்த மனநிலை அந்த வகையில் வந்து கடவுள் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு வாங்கக்கூடிய உதவி வாங்கக்கூடிய இடத்துல தானமாக வாங்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். பிறருக்கு வந்து நிறைய உதவி செய்கிறத நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த வகையில் வந்து உதவி செய்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே கூட ஒரு சில நேரத்தில் உதவி வாங்கக்கூடிய அதாவது தானம் வாங்கக்கூடிய இடத்துல இருப்போம். முக்கியமாக தானம் பண்ணுறவங்க உதவி பண்ணுறவங்க எதையும் எதிர்பார்க்காம இந்த காலத்தில் பண்ணுறது இல்லை. மெயினாக ஒரு சிலர் தான் எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுறாங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராத அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. இரும்பு பொருட்களை வந்து தானமாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு பொருள் எவர் சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி பொருட்கள் சம்மந்தி, ஏன்னா எவர் சில்வர் பாத்திரத்தை இரும்பு கலந்து செய்வாங்க அப்படின்றதுனால அதை தானமாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி அருவாமனை போன்ற இந்த வெற்ற பொருட்களையும் தானமாக வாங்கக்கூடாது. தனி கொடுத்தனம் போகிறதா இருந்தால் தாயிட்ட இருந்து மாமியாட்ட இருந்து உபயோகித்த பாத்திரங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானுமே இப்போ தான் இதை கேள்விப்படுறேன். இல்லை என் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிக்கலாம், புது பாத்திரம் கூட வாங்கிக்கலாம்பாங்க. ஆனால் இங்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரங்கள்கிட்டையும் அப்படி எந்த ஒரு பாத்திரமோ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. திருமண வீடுகளில் வந்து எவர் சிலர் பாத்திரம் கிஃப்டாக கொடுப்பாங்க. அதை வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பொருட்களும் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய எவர் சில்வர் பாத்திரங்கள் சீதனமே அதைத்தானே கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்புறம் முள்ளங்கி சேப்பங்கிழங்கு பாகக்காலம் தானமாக கொடுத்தாங்கன்னா ஃப்ரீயாக யாரும் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. இந்த மாதிரி பாத்திரங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி காய்கறிகளையும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் பூ பழம் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். இல்லாட்டி மங்களகரமான ஏதாவது ஒன்று வச்சு அன்பளிப்பாவோ தானமாகவோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அது மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.